நீங்க ஃபேமஸ் ஆனன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃபேமஸ் ஆனதுல இருந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நான் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சூப்பரான ஐடியா இப்ப நான் சொல்ல போறேன். ஆமாங்க, நம்ம இப்போ இது எப்படி பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா யூடியூப் மூலமா தான் பண்ண போறோம். இப்போ பெரும்பாலுமா நீங்க நிறைய வீடியோஸ் பாக்குறப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபோன் இருந்தா போதும், சுமாரான மைக் இருந்தா போதும், லைட்டு பெருசா தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க. சரியா? ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல இந்த ரெவென்யூ வீடியோஸ்ல இருந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ் சேனல். நான் உங்க தர்ஷினி. ஒரு நிமிஷம், இப்போ இந்த வீடியோல எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஆனா உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த டவுட்ஸ் எல்லாம் யார்கிட்டயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு நம்ம பல பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க பாதி இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, மீதி இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாஸ்வாலா ஆப்ல எக்ஸ்பர்ட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க எந்த ஃபீல்டு தேடுறீங்களோ அந்த ஃபீல்டுல இருக்க எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க தாராளமா கனெக்ட் பண்ணி கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கே பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாஸ்வாலா, பி தி பாஸ். இப்போ நீங்க பல வீடியோஸ்ல பாக்குற மாதிரி ஜெனரிக்கா எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. ட்ரைபாடு தேவையில்லை, ஜன்னல்ல போய் போனை வைங்க, லைட் அங்கிருந்தே வரும், மைக்கு தேவையில்லை, சும்மா ஒரு இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்போ யூடியூப்ல ரொம்ப நிறைய காம்படிஷன் இருக்கு. வீட்டில் இருக்க எல்லாருமே யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். சின்னவங்கலாம் என்னென்ன டாய்ஸ் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க. பெரியவங்களாம் நான் மாடி தோட்ட விவசாயம் பண்ண போறேன், இல்லை என்னோட சமையலை வந்து பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் பூல்ல இருந்து நீங்க எப்படி ரெவன்யூ சம்பாதிக்கிறது, அதை நம்ம பேசிக்ல இருந்து தெரிஞ்சாதான் நமக்கு வர முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களோட நீஷ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பிடிக்கும்னா, ஆனா கருத்தா பேசுறது நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு இருந்தா நீங்க வந்து ஒரு காமெண்டேட்டரா ஒரு ஷோ தாராளமா நடத்தலாம். டெய்லி என்னெல்லாம் நடக்குது, உலகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தாராளமா உலகத்துக்கு ஷேர் பண்ணலாம். அதான சொல்ற வகையில் சொல்லணும். நம்ம பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருந்தோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த ஃபேஷன்னா ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஒரு கான்டென்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்பவுமே பிடிக்கும், நான் நல்லா வரைவேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அந்த கண்டென்ட் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜென் ஜீன்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் என்ன விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி கான்டென்ட். அதாவது ஒருத்தர் வந்து எந்திரிச்சு வீட்டில் அன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க, டெய்லி ரொட்டீன் vlog, அந்த மாதிரியான விஷயத்துல நிறைய வந்து பாக்குறாங்க. அப்புறம் ஏஸ்தட்டிக்னா ஒண்ணு இல்லைங்க, ஆம்பியன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க. ஸோ எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டியில தான் வந்து அடங்குது. ஆனா நீங்க ரெவென்யூ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்க நீஷையும் சம்பந்தப்பட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தான் நம்ம போறோம். இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சும்மா யூடியூப்காரவங்க அப்படியே காசு கொடுத்துட மாட்டாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும், 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். வாட்ச் ஹவர்ஸ்னா 3000 மணி நேரம் உங்களோட கண்டென்ட் எல்லாத்தையுமே மக்கள் வந்து பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இல்லைன்னா 3 மில்லியன் பப்ளிக் வியூ ஹார்ஸ் கடைசி 90 நாட்கள்ல உங்க சேனலுக்கு வந்தாகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யூடியூபோட லிமிடேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ், இல்லைன்னா 10 மில்லியன் யூடியூப் ஷார்ட்ஸ் இருந்தது. இப்போ அந்த காம்படிஷன் பூல் இன்க்ரீஸ் ஆனதுனால ரொம்பவுமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனா இது பண்றது கூட கொஞ்சம் சாத்தியம் தான். அது எல்லாமே உங்களோட கெட்டிக்காரத்தனத்துல தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்தாங்க காசு அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க. நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல சைன் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கூகுள் ஆட்சன்ஸ்ல சைன் அப் பண்ணணும். கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு ரெவென்யூ வரப்போகுது, யூடியூப்ல இருந்து டைரக்டா வராது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து 3 விஷயம் இருக்குதுங்க. சிபிஎம், சிபிசி, ஆர்பிஎம். இது என்னமா புதுசா இருக்கே, நிறைய பேர் இதை பத்தி பேசினது இல்லையே அப்படின்னா, இதுதான் ஆட்சன்ஸ்ல இருக்கிறது உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயங்கள். அதாவது சிபிஎம்னா காஸ்ட் பெர் மில்லி. மில்லினா ஒண்ணு இல்ல, 1000. அது வந்து லாட்டின் வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ சிபிஎம்னா காஸ்ட் பெர் மில்லி. இப்போ உங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நடுவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் தெரியுமா? இந்த அட்வர்டைசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப் கிட்ட 1000 வியூஸ்க்கு இவ்வளோ ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீடியோஸ் 8 நிமிஷத்துக்கு மேல இருந்ததுன்னா நடுவில் இந்த ஆட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா? ஸோ அந்த 1000 வியூஸுக்காக நான் இவ்வளவு ரூபாய் தரேன்ட்டு ஃபிக்ஸ் பண்றது தான் காஸ்ட் பெர் மில்லி.
அடுத்தது சிபிசி. சிபிசினா என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் பெர் கிளிக். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒருத்தர் கிளிக் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்றதான் இந்த சிபிசி. அடுத்தது முக்கியமான விஷயம் ஆர்பிஎம். ஆர்பிஎம்னா ரெவென்யூ பெர் மில்லி. இதுதான் நீங்க யூடியூப் மூலமா சம்பாதிக்கிற பணம். அதாவது என்னன்னா, இப்போ யூடியூப்ல இருந்து உங்களுக்கு காசு வருது, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் வழியா காசு வருது. அப்போ யூடியூப்க்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் இல்லையா? அங்கதான் இந்த ரெவென்யூ பெர் மில்லி வருது. அதாவது காஸ்ட் பெர் மில்லியில நீங்க ஏர்ன் பண்ணதுல இருந்து 45% வந்து யூடியூப் காரங்க எடுத்துப்பாங்க. மீதம் இருக்கிற 55% தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, யூடியூப்ல இருந்து நமக்கு பணம் போறல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து தான் யூடியூப் காரங்களும் சரி நம்மளும் சரி 2 பேருமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து தெளிவா தெரியுது. இப்போ இந்த சிபிஎம் வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க டிக் மார்க் பண்ணாதான் உங்களுக்கு அதிகமான காசு வரும். இப்போ நான் ஒரு சேனல் நடத்திட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. என் சேனல்ல நான் சும்மா அந்த ஃபுட் பிளாக் அதை தான் போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு ரமேஷ் ஒரு டெக் சேனல் நடத்திட்டு வராங்கன்னு வைங்களேன். அவங்க டெக்கை பத்தி நல்ல புட்டு வைக்கிறாங்க. இப்போ என்கிட்டயும் வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டயும் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னோட ஒரு வீடியோ 1 மில்லியன் ரீச் ஆயிடுச்சு, அவங்களோட ஒரு வீடியோவும் 1 மில்லியன் ரீச் ஆயிடுச்சு. ஆனா என்னை விட ரமேஷ் தான் அதிகமா காசு சம்பாதிப்பாரு. எப்படிமா 2 பேருக்கும் ஒரே சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரே வியூஸ், ஆனா நீஷ் தான் வேற. எப்படி அவர் அதிகமா சம்பாதிக்கிறாருன்னா, எஸ், நீஷை பொறுத்து தான் நீங்க வாங்குற அந்த சிபிஎம்மும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டெக், ஃபினான்ஸ், பிஸ்னஸ், எஜுகேஷன் அப்படின்றதுக்கு தான் சிபிஎம் அதிகமா இருக்கு. அதாவது 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் ஒரு சிபிஎம் இந்த நீஷ்ல இருக்கிற சேனல்ஸ்க்காக. இப்போ கம்மியான சிபிஎம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சும்மா வந்து டெய்லி விளாக்ஸ் போடுறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கேமிங் சேனல்ஸ், இவங்களுக்குலாம் வந்து சிபிஎம் கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ கம்மினா 50 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபாய் வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து சிபிஎம் இருக்கும். இந்த சிபிஎம் இப்போ நம்ம எப்படி பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 வியூஸ்க்கு இவ்வளோ ரூபாய். அதாவது இப்போ நம்ம அதிகமான சிபிஎம் என்ன, ஒரு 300 ரூபான்னு இருக்கோமா, அப்புறம் ஒரு 1000 வியூஸ்க்காக 300 சிபிஎம் வரும். அதே மாதிரி நீஷ் வந்து கம்மியாக இருக்கிற சேனல்ஸ்க்காக 1000 சிபிஎம் வந்துச்சுன்னா 50 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு சிபிஎம் கால்குலேட் ஆகும். இந்த சிபிஎம்ல இருந்து யூடியூப் காரவங்க 45% எடுத்து 55% தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எவ்ரி 1000 வியூஸ் மேட்டர்ஸ். ஒவ்வொரு 1000 வியூஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமானது. சரி, ஓகே, இப்போ நான் வீடியோஸ்ல வந்து 1 மில்லியன் வியூஸ் எடுக்கிறதும் ஷார்ட்ஸ்ல 1 மில்லியன் வியூஸ் எடுக்கிறதும் ஒண்ணுதானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. வீடியோஸ்ல எடுக்கிற வியூஸ் வேற, ஷார்ட்ஸ்ல எடுக்கிற வியூஸ் வேற. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 50000 வியூஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த 50000 வியூஸோட 1000 ரூபாவை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சிபிஎம், ஆவரேஜ் சிபிஎம் இருக்கு தெரியுமா, அதாவது 50 ரூபாய் இல்லை 300 ரூபான்னு ஏதாவது ஒன்று இருக்கு தெரியுமா, அதோட இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அகைன் 0.55 நீங்க மல்டிப்ளை பண்ணியானோம். ஏன்னா 55% தான் உங்களுக்கு வருது, சரியா? ஸோ இதை நீங்க பண்ணா உங்களுக்கு மாசம் வந்து இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு ஒரு கணக்கு தெரிய வரும். இப்போ இங்க சேர்ந்த அந்த காசு உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூடியூப்ல ஒரு த்ரெஷ் ஹோல்டு லிமிட் இருக்கு, அதாவது ஒரு வரவு. இப்போ மாசத்துக்கு உங்களுக்கு $100 லிமிட் தொட்டாதான் அது உங்களுக்கு வந்து சேரும், பில்லிங் சைக்கிள்ல வந்து சேரும். ஸோ அந்த $100 எப்போ தொடுதோ அது வரைக்கும் உங்க கையில வந்து ரெவன்யூவே இருக்காது. $100 தொட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். இல்ல நான் வந்து ஒரு $50 நான் சேர்த்துட்டேன், ஸோ எனக்கு அது ரெவன்யூ வரும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. $100 எப்போ வருதோ அப்போதான் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இந்த ரெவன்யூ வந்து விழும். ஸோ இது கொஞ்சம் கேம்பிள் தான். $100 எல்லா மாசமும் நம்மளால பண்ண முடியும், பிகினர் ஸ்டேஜ்ல பண்ண முடியும்னு கேட்டா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ காம்படிஷன் அந்த அளவுக்கு வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2015-16 அதுக்கு முன்னாடி காலத்துல கூட கொஞ்சம் நிறைய பேர் சுலபமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ காம்படிஷன்ன்றது ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. நிறைய யூடியூபர்ஸ்லாம் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த 2015, 16, 17க்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு யூடியூபர்னு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த காம்படிஷன் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டம் தான். இப்போ எல்லா மாசமும் 12லேருந்து 15க்குள்ள நீங்க ஆட்சன்ஸ்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒன்று ஃபைனலைஸ் ஆயிட்டு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 21லேருந்து 26ஆம் தேதிக்குள்ள தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அடுத்த மாசம் வந்து விழும். ஸோ அந்த லிமிட் வந்து $100 நம்ம ரீச் பண்ணாதான் நமக்கு இது கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த ரெவன்யூ வரதுக்காக இந்த யூடியூப் அக்கௌண்ட்டையும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை சரி பார்த்தாகணும். அதாவது
500 சப்ஸ்கிரைபர்ஸ், 3000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா வந்து 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இந்த லாஸ்ட் 90 டேஸ். இது எல்லாம் நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களோட கூகுள் AdSense அக்கௌண்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி இதை லிங்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஐடி கார்டு ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஓட்டர் ஐடி, பேன் ஐடி, ஆதார் கார்டு, அந்த மாதிரியான ஐடி கார்ட்ஸ்லாம் நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அட்ரஸை வெரிஃபை பண்றதுக்காக. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல இருந்து உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் பின் மெயிலில் வரும். மெயில்னா இமெயிலில் இல்லை, உங்களோட தபாலில் வந்து விழும். அந்த பின்னை நீங்கள் எடுத்து உங்களோட கூகுள் AdSense அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக AdSense அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதில் இருந்து ரெவன்யூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ AdSense அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, அதில் எப்படி நமக்கு ரெவன்யூ வரணும்னு பார்த்தாச்சு. இப்போ பண்ணக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்களே கிளிக் பண்ணிடாதீங்க வீடியோஸில். ஏன்னா கிளிக் பண்ணுன்னா இந்த சிபிசி மூலயமா நமக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிப்போம். ஆனால் யூடியூப்பில் இருக்கிறவங்க ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. ஸோ தே வில் நோ இஃப் யூ ஆர் டச்சிங் யோர் ஓன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதை பண்ணாதீங்க. அடுத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணியும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. தென் உங்களோட கண்டென்ட்ல எதுவுமே காப்பிரைட் கண்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வாங்க, தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. உங்க தம்ப்நெயில்ல கூட இந்த கிளிக் பைட் அப்படின்னு சொல்றாங்க. கிளிக் பைட்னா அதை பார்த்தோன்னே அடடா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரியான கிளிக் பைட், தவறான கிளிக் பைட் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு யூடியூப்ல இருந்து பாலிசி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மீறிட்டோம்னு வைங்களேன், ஒன்று நம்ம சேனல்ல வர ரெவன்யூவை கட் பண்ணிடுவாங்க. இது நார்மல். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை மொத்தமாகவே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நடக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சிபிஎம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், $6 to $12 அவங்களுக்கு வருது. கனடாவில் $5 to $10. இந்தியாவில் தாங்க இருக்கிறதுலே கம்மி, $1 to $3. யூகேல வந்து $5 to $11. ஆஸ்திரேலியாவில் $6 to $10. இது எல்லாமே தான் ஆவரேஜ் சிபிஎம். ஓகேங்களா? இந்த சிபிஎம் நீங்க அதிகரிக்கிறதுக்காக உங்களோட நீஷை நீங்க மாத்தி தான் ஆகணும். இப்போ சேனல் ஆரம்பிச்சாச்சு, AdSense லாகின் பண்ணியாச்சு, எப்படி நமக்கு ரெவன்யூ வரணும்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த மாதிரியான ஆட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரெவன்யூ வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு நார்மலான யூடியூபர் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க கண்டென்ட் எப்பவுமே 8 to 10 நிமிஷத்துக்குள்ள இருக்கும். இந்த 8 to 10 நிமிஷத்துக்குள்ள இருந்தாதான் அவங்களுக்கு நடுவில் இந்த ஆட்ஸ் எல்லாம் ரோல் ஆகும். பிரபலமான யூடியூபர்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வீடியோலேயே சொல்லுவாங்க 8 நிமிஷம் வந்தாதான் என்னால் நடுவில் ஆட் எல்லாம் போட முடியும், காசு பார்க்க முடியும். ஸோ அதனால 1 செகண்ட் 8 நிமிஷம் 1 செகண்ட் அப்படின்னு நான் போட போறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சு வச்சுட்டு 8 to 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவை தாராளமாக போட்டுருங்க. நீங்க இந்த AdSense மட்டுமே இல்லாம நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் லெவல்ல இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பிராண்ட் எல்லாம் ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அந்த ப்ரொமோஷன் எல்லாம் உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிட்டு நீங்க ஒரு வீடியோ போடலாம். ஆனா அதுக்கு கூட நீங்க மேலே எங்கேயாவது டிஸ்க்ளைமர் கொடுத்தே ஆகணும். This video has sponsored content. This video is sponsored by. அப்படி இல்லைனா வந்து this video contains a paid promotion அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்க்ளைமர்லாம் போட்டே ஆகணும். இல்லைனா மக்களை வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆகிடும். இப்போ கூட நம்ம சமீபத்தில் தமிழ் கம்யூனிட்டியில் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைலாம் நீங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்காக மக்களோட நல்ல டிரான்ஸ்பரண்டா இருங்க. நம்ம எண்ணம் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். இப்போ நானா எடுத்துக்கிட்டா கூட எனக்கு பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதை வச்சு தான் வந்து என்னோட குடும்பத்தையும் நான் வந்து நடத்த முடியும், என்னாலையும் வந்து வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லாரோட நோக்கமே இந்த பணம் தான். ஸோ இந்த பணம் சம்பாதிக்கிற முறைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மக்களோட டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும். ஏன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையே வரும். ஓகே ஃபைன், இப்போ இவங்க கிட்ட வந்தா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா காலம் காலமா உங்களுக்கு அந்த நேம் நினைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம யூடியூபர் மதன் கௌரியை எடுத்துக்கோங்களேன், அவர் எங்க இருந்தும் ஆரம்பிச்சாருங்க, வெறும் ஒரு போன்ல ஆரம்பிச்சாருங்க. இப்போ இத்தனை வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ அந்த மாதிரியோட நம்பிக்கை ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கமும் இருக்கும், மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களாலையும் தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஆனால் ஆரம்பத்திலே சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதில் நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த சிபிசி, சிபிஎம், ஆர்பிஎம், AdSense இது எல்லாத்தையும் தாண்டிட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இதில் வந்து தெரியணும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணணும். நம்மளோட நீஷ் என்னென்னு பார்த்துட்டும் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபீல்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நம்ம தனியாக நினச்சி நிற்கிறதுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் போடணும்னு யோசிச்சுட்டு நீங்கள் போடுறோம். அப்போதான் உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபர் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு SEOன்னு ஒன்று இருக்கு, SMMன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிட்டு வரோம். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் தர்ஷினி சைனிங் ஆஃப். அண்ட் மறக்காம நம்ம பாஸ்வாலா பிசினஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாஸ்வாலா, பி த பாஸ்.